Hi students, welcome back to Smart Learn Tuition. So this is question number 7 in exercise 6.2. A vertical pole fixed to the ground is divided into in the ratio 1:9. So இது ஒரு vertical pole இங்க ஒன்று இருக்கு. So இது வந்து ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. 1:9 ரேஷியோ டிவைட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. So 1:9 நம்ம ரேஷியோனால நம்ம x ன்னு போடலாம். So 1x:9x ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது 1x, இது 9x. So 1x நம்ம வெறும் x ன்னு எழுதிக்கலாம். By a mark on it with lower part shorter than the upper part. So lower part வந்து shorter than upper part. அதனால தான் நம்ம கீழே இது x, இது 9x ன்னு வச்சிருக்கோம். ஓகே, மாத்தி போட்டா சம் தப்பாயிடும். So lower part வந்து ஷார்ட்ன்றாங்க. So அதனால இது x, இது 9x நம்ம எடுத்துக்கலாம். If two parts substance equal angles at the place on the ground. So இங்கிருந்து இங்க பார்க்கும்போது ஆங்கிள் வந்து சேமா ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கு, ஆங்கிள் வந்து சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இதுவும் ஆல்ஃபா, அப்போ இதுவும் ஆல்ஃபா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா, உங்க இஷ்டம் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து ஈக்குவல் ஆங்கிள் சப்டெண்ட் ஆகுது அப்படின்னா இங்கிருந்து இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா, இந்த ஆங்கிளும் ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல், ஆல்ஃபா ஆல்ஃபான்னு வச்சுப்போம். ஸோ பிளேஸ் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 25 மீட்டர் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த போல். ஸோ எங்கிருந்து பார்த்தா 25 மீட்டர் தள்ளி இருந்து பார்த்தா, இந்த பேஸ் ஆஃப் த போல் 25 மீட்டர் தள்ளி இருந்து பார்த்து நம்ம ஈக்குவல் ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி இந்த ரேஷியோவில் இந்த போல் டிவைட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த போலோட ஃபுல் ஹைட் A/C, ஏலேருந்து சி வரைக்கும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ உங்களுக்கு டீட்டா கொடுத்தா நீங்கள் ஆப்போசிட் சைட்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டீட்டாலாம் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல, பட் ரெண்டுமே சேம் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் ஸ்மால் ட்ரையாங்கிள் BCD. ஸோ tan alpha equals to opposite by adjacent. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து x, adjacent by சைடு வந்து 25. ஸோ இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் BCD வச்சு போட்டிருக்கோம். we got opposite side x divided by adjacent side x by 25 கிடைக்குது. now let us take bigger triangle ACD. இப்போ இதில் ஆங்கிள் வந்து கீழிருந்து மேலே பார்க்கணும். ஓகேவா? ஒன்று தான் ஆல்ஃபா, அப்போ கீழிருந்து மேலே பார்க்கும்போது 2 ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஆகிடும். தட் இஸ் த ஆங்கிள் தீட்டா. ஸோ tan தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடு வந்து 9x plus x, ஃபுல் சைடு 9xையும் போடணும், இந்த xையும் போடணும், ஆட் பண்ணிக்கலாம். 9x plus x by adjacent is 25. ஸோ ஆங்கிள் எவ்வளோ? இப்போ ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 2 ஆல்ஃபான்னு கிடைக்குது. ஸோ தீட்டாக்கு பதிலாக நம்ம 2 ஆல்ஃபான்னு போட்டிருக்கோம். ஸோ tan 2 ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் 9x plus x is 10x by 25 கிடைக்குது. இப்போ tan 2 ஆல்ஃபாவுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது ட்ரிக்னாமெட்ரியில். அதாவது tan 2 ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு 2 tan ஆல்ஃபா by 1 minus tan ஸ்கொயர் ஆல்ஃபா. இம்பார்ட்டன்ட் இது. ஸோ tan 2 ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு 2 tan ஆல்ஃபா by 1 minus tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ இதுவும் tan 2 ஆல்ஃபா, இதுவும் tan 2 ஆல்ஃபா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10x by 25 ஈக்குவல்ஸ்னு போட்டு 2 tan ஆல்ஃபா by 1 minus tan ஆல்ஃபான்னு போடலாம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 10x by 25 ஈக்குவல்ஸ்னு போட்டு இந்த வேல்யூ எழுதிக்கும், 2 tan ஆல்ஃபா by 1 minus tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இதில் நான் இங்கே ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் தனியாக எழுதி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறோம், இந்த tan ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, tan ஆல்ஃபாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வச்சு ஒன்று கண்டுபிடிச்சோம், x by 25ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுறீங்க, x by 25. இந்த 10x by 25 அப்படியே இங்கே போட்டு 2ன்னு போட்டு இந்த tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக x by 25 டிவைட் பை 1 மைனஸ் இந்த tan ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு x by 25 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 on 25 சிம்பிளிஃபை ஆகும். 5 டேபிளில் போகும், 5 2s are 10, 5 5s are 25. ஸோ 2 by 5ன்னு போடலாம், x அப்படியே இருக்குது, ஈக்குவல்ஸ் டு இந்த 2 into x பண்ணால் 2x by 25 டிவைட் பை இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், x ஸ்கொயர் பண்ண x ஸ்கொயர், 25 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 625 கிடைக்கும். ஸோ 1 minus x ஸ்கொயர் by 625. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 625 into 1 625 இங்கே போட்டுருக்குமா, 625 into 1 625, இந்த மைனஸ் அப்படியே போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அப்படியே போட்டு டிவைட் பை இந்த 625 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஃப்ராக்ஷனாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோகேட் பண்ணிப்போம். ஸோ 2x by 5 அப்படியே எழுதிட்டு ஈக்குவல்ஸ் டு இந்த 2x by 25 போட்டு இன்ட்டு இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த டேர்மை ரெசிப்ரோகேட் பண்ணி நம்ம எழுதியாச்சு, 625 by 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம் இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு போகலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மேலே இருந்தால் கீழே போயிடும், கீழே இருந்தால் மேலே போயிடும். ஸோ அப்போ 2x by 5ன்னு போட்டு இன்ட்டு இந்த 2x என்ன பண்ணலாம், கீழே போட்டலாம் 2x, இந்த 25 மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 25 இங்கே மேலே போட்டுக்கலாம், இந்த ஈக்குவல்ஸ் டு இங்கே வந்துச்சு, ஈக்குவல்ஸ் டு போட்டு 625 by 625 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த டேர்ம் அப்படியே தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த 2x by 25 மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு போனால் உல்ட்டாவும் மாறிடும், மேலே இருந்து கீழே போய்டும், கீழே இருந்து மேலே போயிடுச்சு, அந்த மாதிரி இங்கே வந்துச்சா. இப்போ 2x கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 5 டேபிள் 25, 5 5s are 25. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ 5 equals to 625 by 625 minus x square.
நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், இதை இங்கே கொண்டு போங்க. ஓகேவா, 625 minus x square into 5 போட்டுக்கலாம் equals to 625. இந்த 625 இங்கே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 5-வை ரைட் சைட் கொண்டு வந்தால் இங்கே கீழே வந்துடும். நம்ம இந்த ஸ்டெப்லேயே அதை பண்ணிடலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு விட்டேன். ஸோ இந்த 5-வை கீழே கொண்டு வாங்க, ரைட் சைடு வந்து கீழே வந்துடும், இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, இந்த 625 minus x square அப்படியே இங்கே போட்டிருக்கோம், இந்த 5 மட்டும் கீழே வந்திருக்கு. ஸோ 625 எப்படி வந்திருக்குன்னா மேலே 625 அப்படியே போட்டுக்கோங்க, டிவைட் பை 5ன்னு வந்திருக்கு. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 1s are 5, இதுவும் 5 1s are 5, பேலன்ஸ் 1 12, 5 2s are 10, பேலன்ஸ் 2 25, 5 5s are 25. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து 625 minus x square equals to 125 கிடைக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு 625 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகிடும், minus 625. ஸோ 125 minus 625 வந்து minus 500 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 500. ஸோ இந்த ரூட் இந்த ஸ்கொயர் போனால் நீங்கள் என்ன பண்ணால் ரூட் போடணும். ஸோ இந்த பக்கமாக ரூட் போட்டுக்கோங்க, இந்த ஸ்கொயர் போனோன்னா இந்த பக்கம் ரூட் போடுங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 500. ஸோ இந்த 500 எப்படி எழுதலாம்னா 100 into 5 எழுதலாம். ஸோ 100ஓட ஸ்கொயர் ரூட்டு, ஸோ ரூட் 100ஓட வேல்யூ வந்து ரூட் 100 எப்படி எழுதலாம்னா 10 into 10 எழுதலாமா. ரூட் உள்ள டபுள் இருந்தால் தனியாக வெளில எடுத்து 10ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ரூட் 100ஓட வேல்யூ 10ன்னு அப்படியே போட்டிருக்கோம், இந்த 5க்கு ரூட்டு அப்படியே போட்டிருக்கோம், சேஞ்ச் பண்ணல, ரூட் 5ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 10 root 5. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ் இங்கே 9xன்னு போட்டிருக்கோம் பார்த்தியா, அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 10 root 5 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவை அந்த போலோட ஹைட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு கிடச்சிடும். ஸோ போலோட ஹைட் எவ்வளோ, எக்ஸு ப்ளஸ் 9x, இது ஃபுல்லாக சேர்த்து தான் போலோட ஹைட். ஸோ 9x ப்ளஸ் எக்ஸ் வந்து 10x. ஸோ போலோட ஹைட்டு 10x, இந்த எக்ஸுக்கு பதிலாக 10 root 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 10 root 5, ஸோ 10 10s are 100, ஸோ 100 root 5 is the answer. ஸோ 100 root 5 is the height of the pole. ஓகேவா, ஸோ this is question number 7 in exercise 6.2, important sum இது. ஸோ thanks for watching.